ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம உடல் எடை கட்டுக்குள்ள இருந்தால்தான் மத்த எல்லா உறுப்புகளும் சிறப்பா வேலை செய்யும். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஆரோக்கியமான முறையில் எடை குறைப்பு, வெயிட் லாஸ். ஆனா இதுக்காக நாம எங்கேயோ தேடி போக வேண்டாம் ஃபேமிலி. நம்ம தமிழ்நாட்டு கிச்சன் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ஒரு மினி மருந்தகம் தான். நம்ம வீட்டு சமையலறையில இருக்கிற பொருட்கள் மூலமாவே எப்படி ஆரோக்கியமா எடையை குறைக்கலாம்னு ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா இதுல வர்ற ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது. எடை குறைப்புன்னு சொன்னாலே எல்லாரும் எடுத்த உடனே கீரை, காய், பழங்கள்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் ஏன் முதல்ல பருப்பு வகைகளை சொல்றேன்னு தெரியுமா ஃபேமிலி? ஏன்னா எடை குறைப்பு பயணத்துல நமக்கு இருக்கிற மிக முக்கியமான எதிரி பசி. இந்த பசிய மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா பாதி கிணற தாண்டின மாதிரி. அந்த பசியை அடக்கக்கூடிய அற்புதமான சக்தி புரதச்சத்துக்கு தான் இருக்கு. புரதம் அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற சிக்னல் சீக்கிரமா போகும். அதனாலதான் இன்னைக்கு நாம இந்த பருப்பு வகைகளை பத்தி இவ்வளவு ஆழமா பார்க்க போறோம். முதல்ல கொண்டை கடலை. இதுல கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல்னு ரெண்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஃபேமிலி. இது நீங்க மதிய நேரத்திலோ இல்ல மாலை நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுற அந்த நேரத்துல ஒரு கிண்ணம் சாப்பிட்டு பாருங்க. இதுல இருக்கிற கரையும் நார்ச்சத்து உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை மெதுவா ரிலீஸ் பண்ணும். இதனால உங்க பசி உணர்வை தூண்டுற கிரெலின் ஹார்மோனை இது அடுத்த 12 மணி நேரத்துக்கு அப்படியே கண்ட்ரோல்ல வைக்கும். அந்த நேரத்துல யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் கொண்டு வந்து கொடுத்தா கூட உங்க மனசு அது பக்கம் போகவே போகாது. ஏன்னா உங்க வயிறு அவ்வளவு திருப்தியா இருக்கும். இத வேக வச்சு லேசா தாளிச்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முளைக்கட்டிய கொள்ளு. கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சும்மாவா சொன்னாங்க நம்ம முன்னோர்கள்? கொள்ளு கொழுப்ப பறைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அத அப்படியே சாப்பிடுறதை விட முளைக்கட்ட வச்சு சாப்பிடும்போது அதுல இருக்கிற உயிர் சத்துகளும் என்சைம்களும் 10 மடங்கு அதிகமாகுது ஃபேமிலி. காலையில வெறும் வயித்துல ஒரு 2 ஸ்பூன் முளைக்கட்டிய கொள்ளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது உங்க உடம்போட மெட்டபாலிக் பூஸ்டர் மாதிரி வேலை செய்யும். அதாவது நீங்க அன்னைக்கு ஃபுல்லா சும்மா உட்காந்து வேலை செஞ்சா கூட உங்க உடம்பு கொழுத்தை எரிக்கிற வேகத்தை இத அதிகப்படுத்தும். இதுல இருக்கிற அதிகப்படியான இரும்பு சத்து உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜியையும் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஊரு காரசாரமான மொச்சை கொட்டை. இதுல ஒரு ரகசியம் இருக்கு ஃபேமிலி. இதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு விசேஷமான மாவுச்சத்து இருக்கு. இது சிறுகுடல்ல ஜீரணமாகாம அப்படியே பெருங்குடலுக்கு போய் அங்க இருக்கிற நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல நுண்ணுயிர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாவே அமையும். இந்த பாக்டீரியாக்கள் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு தேங்காது. மதிய நேரத்துல மொச்சை கொட்டை குழம்பு வைக்கும்போது அதுல நிறைய பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க. சுவைக்கு சுவையும் ஆச்சு, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு. அதே மாதிரி நம்ம பச்சை பட்டாணி. இதுல விசின் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான புரதம் இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. இது நம்ம பசி அளவுகளை இயற்கையாவே கட்டுப்படுத்தும். சில பேருக்கு சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், ஃப்ரீக்வென்ட் கிரேவிங். அவங்களுக்கு பச்சை பட்டாணி ஒரு வரப்பிரசாதம். காலையில இட்லி தோசைக்கு பச்சை பட்டாணி குருமா செஞ்சுக்கலாம். இல்லைனா இரவு நேரத்துல லேசா உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடலாம். இதுல இருக்கிற வைட்டமின் கே உங்க எலும்புகளையும் பலப்படுத்தும். அடுத்து தட்டை பயறு. இது எதுக்கு தெரியுமா ஃபேமிலி? சில பேருக்கு சாப்பிட்ட உடனே பிளட் சுகர் ஸ்பைக் ஏற்படும். அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவு வேகமா ஏறும். அப்படி ஏறினா நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பு அதிகமாகி அந்த சர்க்கரைய அப்படியே கொழுப்பா மாத்தி வயிற்று பகுதியில தேக்கி வச்சிடும். அந்த சர்க்கரை ஏறுற வேகத்தை தடுத்து உங்க பிளட் சுகரை ஒரு சீரான கோட்ல வைக்கிறதுல தட்டை பயிறு ஒரு கில்லாடி. இத குழம்பாவோ இல்ல சுண்டலாவோ வாரத்துல 2 நாள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நடுவுல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பசிக்குதா? அப்ப அந்த டீ, பிஸ்கெட், ஸ்வீட் பக்கம் கைய நீட்டாதீங்க ஃபேமிலி. ஒரு கைப்பிடி பொட்டுக்கடவை சாப்பிடுங்க. இதுல நிலக்கடலையை விட கொழுப்பு ரொம்பவே கம்மி, ஆனா புரோட்டீன் ரொம்ப அதிகம். இது உங்க பசி உணர்வை டக்குன்னு அடக்கிடும். கூடவே காராமணி, பாசிப்பருப்பு இதெல்லாமும் உங்க லிஸ்ட்ல இருக்கணும். குறிப்பா பாசிப்பருப்பு பத்தி சொல்லியே ஆகணும். இது பருப்பு வகைகள்லயே ரொம்ப எளிதா ஜீரணமாக கூடியது. வயிறு சரியில்லாதவங்க கூட இத சாப்பிடலாம். இது உங்க கல்லீரலை சுத்தப்படுத்தவும் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் ரொம்பவே உதவி செய்யும். இப்போ நாம நம்ம ஆரோக்கியத்தோட அடுத்த கட்டமான காய்கறி மற்றும் கீரை பக்கெட்டுக்கு வருவோம் ஃபேமிலி.
பருப்பு வகைகள் பசியை அடக்கும்னா இந்த காய்கறிகள் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி மெட்டபாலிசத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். முதல்ல முருங்கைக்கீரை. இத நாம வெறும் கீரைன்னு சொல்ல முடியாது. இது நம்ம ஊரு சூப்பர் ஃபுட். உலகமே இன்னைக்கு மொரிங்கான்னு இத தேடி ஓடுது. இதுல இருக்கிற ஐசோதயோசயனேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற கொழுப்புகளை அப்படியே ஜீரணம் செய்ய வைக்கும், தேங்க விடாது. வாரத்துல 3 நாள் முருங்கைக்கீரை சூப் குடிச்சு பாருங்க, உங்க எனர்ஜி லெவல் எவ்வளவு அதிகமாகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. அடுத்து நம்ம பாகற்காய். கசப்புன்னு ஒதுக்கி வைக்காதீங்க ஃபேமிலி. இதுல இருக்கிற பாலிபெப்டைட் பி இயற்கையாவே நம்ம உடம்புல இன்சுலின் மாதிரி வேலை செய்யும். ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடினாதான் கொழுப்பு தேங்கும். அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி உங்க எடையை குறைக்க பாகற்காய் ஒரு கவசமா இருக்கும். அப்புறம் எடை குறைப்புல மிக முக்கியமான ஒரு குரூப் எதுனா நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கள். வெள்ளை பூசணிக்காய் 96% நீர், பீர்க்கங்காய் சௌசௌ 90% நீர். காலையில வெறும் வயித்துல பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்க ஃபேமிலி. இது உங்க உடம்புல இருக்கிற பழைய கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம உங்க கிட்னியை சுத்தப்படுத்தி தேவையில்லாத நீர் கோர்ப்பையும் சரி பண்ணும். முகம் நல்ல பொலிவாகும், எடையும் மளமளவெள குறையும். மறக்காம சுண்டைக்காய் மற்றும் கத்தரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்தரிக்காய பத்தி ஒரு தப்பான கருத்து இருக்கு. ஆனா உண்மையிலே 100 கிராம் கத்தரிக்காயில வெறும் 25 கேலரி தான் இருக்கு. ஆனா அதுல இருக்கிற நார்ச்சத்து உங்க வயிற்றை ரொம்ப நேரம் ஃபுல்லா வைக்கும். அதே மாதிரி சேப்பங்கிழங்கு கூட நல்லதுதான். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், அதை எண்ணெயில போட்டு வறுக்காம லேசா வேக வச்சு மசாலா தடவி சாப்பிடணும். இதுல இருக்கிற ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உங்க குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம். கீரைகள்ல மணத்தக்காளி கீரை உங்க குடல் புண்ணை சரி பண்ணும். குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் வெயிட் லாஸ் நடக்கும். முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா மூட்டு வலி குறையறதோட இல்லாம இது ஒரு நேச்சுரல் ஸ்டீராய்டு மாதிரி வேலை செஞ்சு உங்க மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். வல்லாரை கீரை சாப்பிட்டா உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அளவு குறையும். ஸ்ட்ரெஸ்ஸால வர்ற தொப்பைய குறைக்க இதுதான் பெஸ்ட் வழி. பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை இதெல்லாம் உடம்ப டீடாக்ஸ் பண்ணும். சிறுகீரை, தண்டுக்கீரை, புளிச்சக்கீரைன்னு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வீட்டு ரகசிய பெட்டியான 5 பெட்டி பொருட்களுக்கு வருவோம் ஃபேமிலி. முதல்ல வெந்தயம். இத நைட்டே தண்ணியில ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தையும் மென்னு சாப்பிடுங்க. இது உங்க உடம்போட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். மிளகு இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கிற பைப்பரின் உங்க உடம்புல புதுசா கொழுப்பு செல்கள் உருவாகிறதையே தடுத்து நிறுத்தும். காரத்துக்கு பதிலா மிளகு சேர்த்துக்கிறது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஓமம் மற்றும் இஞ்சி. இது ரெண்டுமே ஜீரண சக்தியை தூண்டி சாப்பிட்ட உடனே வர்ற அந்த வயிறு உப்புசத்தையும் கேஸ் பிரச்சனையையும் சரி பண்ணும். மஞ்சள் மற்றும் நெல்லிக்காய். இது ரெண்டுமே ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் ஃபேமிலி. இது கொழுப்பை எரிக்கிற வேகத்தை வேகப்படுத்தும். வாழைத்தண்டு, வாழைப்பூ இதுல இருக்கிற நார்ச்சத்து உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தி தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றும். சப்ஜா விதைகள். இத தண்ணியில ஊற வச்சு குடிச்சா உடல் சூடு குறையும். உடல் சூடு அதிகமா இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகாது. அதனால இத மறக்காதீங்க. எள்ளு கூட நம்ம கல்லீரல் செயல்பாட்டை தூண்டி கொழுப்பை எரிக்க உதவும் ஒரு அற்புதமான பொருள். கடைசியா நம்ம மண்ணோட பெருமை, நம்ம பாரம்பரிய உணவுகள். கொள்ளு ரசம், நீர்மோர், முருங்கை இலை சூப் இதெல்லாம் வெறும் உணவில்ல, மருந்து. கம்பு கூழ் சாப்பிடும்போது அதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து உங்க இன்சுலின் அளவை சீரா வைக்கும். ராகி களி, சோளம் கஞ்சி இதெல்லாம் உங்களை சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா வைக்கும். திணை, வரகு, சாமை, குதிரைவாலி இந்த சிறுதானியங்கள் உங்க வயிற்று பகுதியில தேங்கி இருக்கிற அந்த பிடிவாதமான தொப்பையை குறைக்க ரொம்பவே உதவி செய்யும். அரிசி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா பழைய சோறு சாப்பிடுங்க ஃபேமிலி. அதுல இருக்கிற ப்ரோபயோட்டிக் உங்க குடலை ஒரு புது பாத்திரம் மாதிரி சுத்தமா வைக்கும். இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னாலும் எனக்கு எடை குறையவே இல்ல அப்படின்னு சொல்ற சில பேர் இருப்பீங்க. அதுக்கு ரெசிஸ்டன்ட் வெயிட் லாஸ்னு பேரு. அதுக்கு 28 காரணங்கள் இருக்கு ஃபேமிலி. ஹார்மோன் சமநிலையின்மை, தூக்கமின்மைன்னு நிறைய இருக்கு. அத பத்தி நான் அடுத்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல எதை நீங்க இன்னைக்கே உங்க டயட்ல சேர்க்க போறீங்க, இல்ல நான் ஏதாவது விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா வாழ்வோம். நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.